மல் ஈமான், ஈமான் என்றால் என்ன என்று ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வராங்க. அந்த நேரத்துல அந்த மக்கள் யாருமே என்ன செஞ்சதில்லை, அவங்கள பார்த்ததில்லை. தலை பரட்ட தலையா புழுதி படர்ந்து நபி அவங்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அன் தஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ தஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் வ இகாமஸ் ஸலாத்தி வ ஈதாஇ ஸக்காத்தி வல் ஹஜ்ஜி வ ஸௌமு ரமலான் அவ் கமா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் ஒருவன், அவனை தவிர வணங்குவதற்கு வேற யாருமே கிடையாது. இதுதான் ஷஹாதத். நிச்சயமாக முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருத்தூதரா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு மனித ஈமான் கொள்வதுதான் ஃபர்ஸ்ட். அடுத்தது வ இகாமஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவது, ஜக்காத் கொடுப்பது, நோன்பு வைப்பது, ஹஜ் செய்வது. இத ஈமான் என்றால் என்ன அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட் இஸ்லாம் என்றால் என்ன என்பதற்கு நபி அவங்க சொன்ன இந்த விஷயம், அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து மனிதனுடைய தோட்டத்துல கேட்டதுக்கு நபி அவங்க பதில் சொன்னாங்க. அடுத்ததா ரெண்டாவது கேட்கிறாங்க, மல் ஈமான், ஈமான்னா என்ன? அன்துமினு பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொள்றது, அவனுடைய வானவர்கள், அவனுடைய வேதங்கள், அதே போல வல்கதிரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நன்மையும் தீமையும் அல்லாஹ்விடமிருந்து ஏற்படுகிறது. பல்பாசி பாதல் மௌத், மரணத்துக்கு பிறகு எழுப்பப்படுதலை கொண்டு ஈமான் கொள்ற. இது நம்பிக்கை செயல் உள்ளது. அதாவது இஸ்லாம்ன்றது இந்த மனிதனுடைய முழு செயல்பாடு. மனிதனுக்கு அவன் சொல்லக்கூடிய அந்த ஷஹாதத் கலிமா எல்லோருக்கும் தெரியும், சொல்லணும், மற்றவங்க கேட்கறது. அதே போல தொழுகை, அந்த தொழுகிறது மற்றவங்களுக்கு தெரியும், மற்றவங்க பார்ப்பாங்க. அதே போல இவர் நோன்பு வைக்கிறது, வீட்டுல இவர் நோன்பு வச்சிருக்காரு, அதுக்கு உள்ள ஏற்பாடுகள், சஹர் உணவு, இஃப்தார் உணவு எல்லாம் என்ன செய்யணும், அது செயல். ஜக்காத், ஏழை எளியவங்களுக்கு அந்த கணக்கு பண்ணி எனக்கு செய்யறாரு, அதை கொடுக்கிறாரு, செல்வத்தில இருந்து ஒரு பகுதியை, இதுவும் தெரியுது. அதே போல ஹஜ்ஜுக்கு போகிறது, எல்லாத்தையும் சொந்த பந்தம், உறவு, ஊர்க்காரவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன செய்யறாரு, போயிட்டு வர, துவா செய்யுங்க, ஹஜ்ஜுக்காக நல்லபடியா அமல்கள் செஞ்சுட்டு அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில நான் அன்று பிறந்த பாலகன் போல நான் திரும்பி வர்றதுக்கு என்ன செய்யுங்க, ஏதாவது எல்லோரும் துவா செய்யுங்க, ஏதாவது தவறு செஞ்சிருந்தா மன்னிச்சுக்குங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன செய்வாரு, ஹஜ்ஜுக்கு போவார். இந்த செயல்கள் எல்லாமே இஸ்லாத்தின் அந்த வட்டத்துக்குள், அந்த கட்டத்துக்குள் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸி, இஸ்லாம் என்பது நான் 5 தூணின் மீது அமர்ந்திருக்கிறது, கட்டப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி இதையும் சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இரண்டாவதாக ஈமான் என்றால் என்ன? ஈமான்றது நம்பிக்கை கட்டுப்பட்டது. இப்ப நம்ம உடல்ல உயிர் இருக்கிறது தெரியாது, யாரும் பார்த்திருக்கோமா? யாருக்கும் தெரியுமா உயிர் எப்படி இருக்கும்ட்டு? அவரு பேசுறது, அசைகிறது, அந்த அந்த அதை வச்சு நாடியை பிடிச்சு அவர் இருக்கு, ஹயாத்தா இருக்காரு, நாடியை பிடிச்சு என்ன செய்வாங்க, உயிர் போயிருச்சு அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் மறைவானவன், யாரும் பார்த்ததில்லை. படைச்ச ரப்பு யாரையும் பார்த்திருக்கோமா? யாரும் பார்த்ததில்லை. இது ஈமானின் கட்டுப்பட்டது, மறைவான விஷயங்கள் கட்டுப்பட்டது. அடுத்தது என்ன? அவனுடைய வானவர்கள், வானவர்களை நான் யாரும் பார்த்திருக்கோமா? யாரும் பார்த்ததில்லை. வானவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த வேதத்தை கொண்டு வந்தாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கொடுத்தாங்க. அந்த வேதம் தான் நமக்கு முன்னாடி இருக்கிறது. ஆனா யாரும் என்ன செய்யல, வானவர்களை பார்க்கல. குந்துபிஹி ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி, மறுமை நாள்
மாஸ்டர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், மாலிக் யௌமித்தீன். இப்ப உலகத்துல பாக்குறோமா இல்லையா, நல்லவங்க என்ன செய்யறாங்க, பயங்கரமான சோதனைகள், கஷ்டங்கள், சிரமங்கள். அதே நேரத்துல பாவி தவறு செய்யக்கூடியவன் அவன் நல்லா இருக்கலாம். இதுக்கெல்லாம் எப்ப ஒரு முடிவு, இதுக்கெல்லாம் என்ன ஒரு தீர்ப்பு, இதுக்கெல்லாம் என்ன ஒரு அதுக்கு உண்டான கூலி, அதுதான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கான், மறுமை நாள வச்சிருக்கிறான். அதுக்கு பிறகு மௌத்துக்கு பிறகு எழுத்துக்கொள்களை கொண்டு ஈமான் கொண்டேன் அப்படின்னு என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லிடுறாங்க. அடுத்ததாக கேள்வி கேட்கிறாங்க, உலக முடிவு நாள் எப்பொழுது, உலக முடிவு நாள் எப்பொழுது? அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஆலமு மினஸ் ஸாஹிலி மினல் மஸ்ஊலி அவு கமா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கேட்பவர் கேட்கப்படக்கூடியவரை விட அறிந்தவர், அதிகம் அறிந்தவர் அப்படின்னு பதில் சொல்றாங்க. அடுத்தது அதனுடைய அடையாளங்கள் என்ன, அதனுடைய அடையாளங்கள் என்ன, அடையாளங்கள் என்ன? சும்மா காலில் செருப்பு இல்லாதவன் பெரிய பெரிய பில்டிங் கட்டுவான், ஆடு மேய்க்கக்கூடியவன் நிர்வாணமா உள்ளவன் அவன் என்ன செய்வான், பெரிய பெரிய மாளிகையை கட்டுவான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தலிதல் அமத்து ரப்பத்தஹ, அடிமை பெண் தன்னுடைய எஜமானை பெற்றெடுப்பாள். அடிமை பெண்ணு எஜமானனை பெற்றெடுப்பாள். ஒரு பெண்ணு ஒரு பெரிய ஒரு மனிதனோட சேரும் பொழுது இப்ப அந்த அந்த அடிமை பெண்ணுடைய குழந்தை எஜமானன் ஆயிடும். இதெல்லாம் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்போ கூடியிருந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே அவர் பதில் சொல்றார். ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகு, சதக்த, நீங்கள் உண்மைதான் சொன்னீங்க. நபி அவங்க முட்டுக்காலும் வந்தவருடைய முட்டுக்காலும் ஜாயிண்டா மேல தொடை மேல கை வச்சுக்கிட்டு இந்த கேள்வியை கேட்டாங்க. நபி அவங்க பதில் சொன்னாங்க. கேட்ட பிறகு எல்லாமே உண்மை, சதக்த அப்படின்னு சொன்ன பிறகு போயிடுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடியிருந்த நபித்தோழர்களை பார்த்து கேட்கிறாங்க, வந்தவர் யார் தெரியுமா? அப்போ வந்தவர் ஜிப்ரீல் அல்லிமுக்கும் தீனக்கும், உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறாரு அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, இந்த ஹதீஸ சொல்றாங்க. இதுக்கு ஹதீஸ் ஜிப்ரீல் அப்படின்ட்டு ஹதீஸ் கிதாப்ல எழுதுறாங்க. அப்போ அருமையானவர்களே, இதுதான் முழு ஈமானுடைய, முழு இஸ்லாமுடைய அத்தனை விளக்கத்துக்கு ஒரே ஒரு ஹதீஸ்ல நபி அவங்க சொன்ன விஷயம்.